டீ கடையில் அடிக்கடி போண்டா சாப்பிட்றவங்க யாராவது நம்ம லைவ்ல இருக்கீங்களா? நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் டீ கடையில் சாப்பிட்றதுன்னு நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு வீட்டிலே சூப்பராக சிம்பிளானது தான். 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கோம். 2 ஸ்பூனுக்கு 8 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கோம். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா இதில் சில்லி பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை மெயினாக. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், பெரிய சோம்பா பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். சுட சுட சூடான சுவையான போண்டா ரெடிங்க. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம லைவ் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு போட்டுட்டேன். எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்குது, எண்ணெய் குடிக்காமல் இருக்குது. இல்லைன்னா நேரம் எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருந்திருக்கும். அவ்வளோ குறைவான எண்ணெயிலலாம் நம்ம பொரிச்சு எடுக்க முடியாது. மாவு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்காதுங்க. சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு காட்டியிருப்பேன். அதே அளவுகளோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வீட்டில் இருக்கோம் பெரியவங்களுக்கு, குட்டீஸ்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெளியவே போகிறது இல்லைங்க. எங்கள் ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. நைட் ஷிஃப்ட் போயிட்டு நைட் ஷிஃப்ட்னா சுத்தம் வெளியவே நாங்கள் போகவே மாட்டோம். மார்னிங் ஷிஃப்ட்னா மட்டும் எங்களை அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. ஈவினிங் 4 o'clock வந்துடுவாங்களா, வந்த உடனே கூட்டிகிட்டு போவாங்க. டீ கடைகள்லாம் நாங்கள் போண்டா வாங்கி சாப்பிடுவோங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் சாப்பிட்றது ரொம்ப ரேர். அப்படி சாப்பிட்டாலும் லிமிட்டாக சாப்பிடணுன்ற ஆசைக்காக. அப்படியே ஃபீலிங் ஆகிற அளவுக்கு சாப்பிட மாட்டோம். அப்படி மெயின்டைன் பண்ணாலே போதுங்க உடம்ப. மழை போகுதுன்னு நினைக்கிறேன். பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்துக்கு அதிகமாக வந்தாலே மழை வந்துடும். அடுத்த ரவுண்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை அமர்த்திடலாம். அடுப்பை அமர்த்திட்டு பொறுமையாக எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் பார்க்குறவங்கெல்லாம் டீ கடையில் சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்னா என்னதிங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறதவே விரும்பி சாப்பிடுங்க. ஹெல்த்தியானது கூட. பாருங்க நல்லா இருக்குல்ல. டின் டின் டின்.